உலக ஒருமைப்பாட்டு உறவினரே அனைவருக்கும் வணக்கம். தாய்மொழி கலைமன்றத்தின் ஊடாக புயலோசை வலையொலியின் மூலம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சிந்தனை கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து வருவதில் யாம் அகம் மகிழ்வடைகின்றோம். அந்த வகையில் 73வது மாத சிந்தனையானது பாதை பார்வை அடிப்படையில் சில சிந்தனை கருத்துக்களை உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள போகின்றோம். இந்த உலகத்திலே வாழ்கின்ற மனிதர்களை விட இறந்த மனிதர்கள் தான் அதிகம். அதிலும் தங்களுடைய அந்திம காலத்தில் இறந்தவர்களை விட இடைநடுவிலே இறந்தவர்கள் மிக மிக அதிகமாக இருக்கின்றார்கள். இதற்குரிய காரணம் என்னவாக இருக்கலாம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இந்த பாதை பார்வை இந்த இரண்டு பதங்களையும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் சரியாக பயன்படுத்துகின்ற போது நாம் வாழ்க்கையிலே ஒரு நிதர்சனமான நேரிய பாதையில் பயணிக்கலாம். பாதை என்பது இந்த உலகத்தில் ஒரு மனிதன் போன்று இன்னும் ஒரு மனிதன் இருப்பதில்லை. அவ்வாறுதான் ஒவ்வொரு மனிதனும் பயணிக்கின்ற பாதை ஒவ்வொரு புதுவிதமான தன்மைகளை இயல்புகளை கொண்டது. ஆனால் மனிதர்கள் இன்று அவசரமான வாழ்க்கையிலே ஆடம்பர தேவைகளை எண்ணி அடிப்படை தேவைகளையும் அத்தியாவசிய தேவைகளையும் மறந்து ஆடம்பரமான வாழ்க்கை முறைக்கு ஓடுகின்ற வேளையிலே மற்றவர்கள் பயணித்த பாதையின் பின்னாலே தங்களுடைய வாழ்க்கை முறையை அமைக்க எத்தனிக்கின்றார்கள், அவ்வாறு அமைத்து செல்லுகின்றார்கள். ஆகையால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை என்ற பாதையின் நடுவே இடையிலே நிறுத்திக் கொள்கின்றார்கள். இயல்பாகவே இந்த இயற்கையின்பால் இந்த பூமியிலே அவதரித்த ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு பாதை உண்டு என்பதை இயற்கை மறக்காது. அதற்குரிய மாற்று கருத்தும் இல்லை. அது இயற்கையின் பாலை நாம் கண்டுகொள்ளலாம். சூரியனுக்கு ஒரு பாதை இருக்கின்றது, சந்திரனுக்கு ஒரு பாதை இருக்கின்றது, நட்சத்திரங்களுக்கு ஒரு பாதைகள் பல இருக்கின்றன. அவ்வாறு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பாதை இருக்கின்றது. ஆனால் மனிதன் மட்டும் இன்னும் ஒருவருடைய பாதையை இன்னும் ஒருவரோடு ஒப்பிட்டு தன்னுடைய பாதையை சின்னாபின்னமாக்கிக் கொள்வதுடன் தன்னுடைய வாழ்கின்ற வாழ்க்கை முறையையும் ஒரு பதட்டமான நிலையை உட்படுத்தி நோய்களின் இருப்பிடமாக இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தனித்துவமான பாதை என்பதை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். அந்த அடையாளத்தின் அடிப்படையிலே நீங்கள் பயணித்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையை வெற்றியளிக்கும். நாம் இன்னுமொரு மனிதனை பார்த்துவிட்டு அல்லது இன்னுமொரு செயற்பாடை பார்த்துவிட்டு அதை போல செய்ய வேண்டும், அதை போல வர வேண்டும் என்று எத்தனிக்கின்ற வேளையிலே ஒவ்வொருடைய இலட்சியமும் வளர்ச்சி நோக்கி செல்கின்றதை ஒழிய அங்கே வெற்றி என்ற அந்த தன்மையை அடைவதாக இல்லை. ஆகவே பாதையிலே வளர்ச்சி அடைந்து செல்லுகின்றார். இன்று பாருங்கள், எத்தனையோ தற்கொலைகள், எத்தனையோ மரணங்கள், எத்தனையோ இளம் வயது மரணங்கள், எத்தனையோ துஷ்பிரயோகங்கள். அப்ப இவற்றுக்கெல்லாம் காரணம் என்னவென்று சொன்னால் இன்னும் ஒருவருடைய பாதையிலே நாங்கள் பயணிப்பதுதான். ஆகவே நீங்கள் சுயாதீனமான ஒரு பாதையிலே சுய மனிதனாக பயணித்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கும். இரண்டாவது பார்வை என்பது சாதாரணமாக ஒரு பொருளை பார்க்கின்ற வேளையிலே விஞ்ஞானத்தின் அடிப்படையிலே ஒரு பொருளில் இருந்துதான் அந்த ஒளி எங்களுடைய கண்களுக்கு வருவதாக கூறுகின்றார்கள். அது ஆய்வுக்குரிய விடயம். நாம் ஒரு நபரை அல்லது ஒரு செயலை அல்லது ஒரு பொறுப்பால் இயல்பாக கொண்ட தன்மைகளை பார்க்கின்ற போது எமது பார்வை எந்த வியூவிலே பார்க்கின்றோம்? பொதுவாக ஒரு ஆசிரியன் சமூகத்தை பார்க்கின்ற பார்வை, ஒரு வைத்தியன் சமூகத்தை பார்க்கின்ற பார்வை, ஒரு சாதாரண மனிதன் சமூகத்தை பார்க்கின்ற பார்வை, ஒரு சிற்பி சமூகத்தை பார்க்கின்ற பார்வை, ஒரு பொறியியலாளன் சமூகத்தை பார்க்கின்ற பார்வை, ஒரு அரசியல்வாதி சமூகத்தை பார்க்கின்ற பார்வை, ஒரு கல்வியலாளன் சமூகத்தை பார்க்கின்ற பார்வை, ஒரு கலைஞன் சமூகத்தை பார்க்கின்ற பார்வை.
ஆகவே ஒவ்வொருவரும் பார்வை என்ற அடிப்படையிலே ஏதோ ஒன்று வகையிலே ஒரு விதத்திலே பார்த்து கொண்டிருப்பார். அதைத்தான் ஒரு பழைய பழமொழி அடிப்படையில் சொல்வார்கள், கள்ளக்கண்டா நாயக்கானன், நாயக்கண்டா கள்ளக்கானன். அந்த பழமொழியினுடைய கருத்து ஆழ்ந்த பொருத்த பார்வையது. அதாவது ஒரு கற்பாறை என்பது ஒரு ஆலயத்திலே கற்பாறையாக இருக்கின்ற போது கற்பாறையாக இருக்கும். அது சிற்பியினுடைய உளியினுடைய கைவண்ணத்தின் அடிப்படையிலும் அந்த உளியினுடைய செயற்பாட்டு அடிப்படையிலும் அது நந்தியாக, அதாவது நாயாக மாற்றமடைகின்ற போது அது நாயாகவே உருவம் பெறுகின்றது. ஆகவே கள்ளக்கண்டால் நாயக்கானும், நாயக்கண்டால் கள்ளக்கானும். இதுதான் ஒவ்வொருவருடைய பார்வை. இன்றைய உலகத்திலே இந்த நவீனமயமாதலுக்கு ஏற்ற வகையிலே நாங்கள் எதை நோக்கி பயணிக்கின்றோம் என்ற சிந்தனை, பார்வை இருக்க வேண்டும். நாம் அதிகாலையில் எங்களுடைய செயற்பாடுகளை ஆரம்பிக்கின்ற வேளையிலே எவ்வாறான நோக்கத்திலே இன்றைய பொழுதை நாங்கள் எவ்வாறு கழிக்கப் போகின்றோம் என்ற பார்வை இருக்கின்றதா, அல்லது இவ்வருடத்தை எவ்வாறு கழிக்கப் போகின்றோம் என்ற பார்வை இருக்கின்றதா, அல்லது எங்களுடைய 25 வருட வாழ்க்கையை எவ்வாறு கழிக்கப் போகின்றோம் என்ற பார்வை இருக்கின்றதா, அல்லது 50 வருட வாழ்க்கையை எவ்வாறு கழிக்கப் போகின்றோம் என்ற பார்வை இருக்கின்றதா, அல்லது 75 வாழ்க்கை வரலாற்றினை எவ்வாறு செலவு செய்ய போகின்றோம் என்ற ஒரு பார்வை இருக்கின்றதா. ஆகவே பார்வையை நாம் வகுத்துக் கொள்ள வேண்டும். இந்த பார்வை என்ற அடிப்படையிலே ஒவ்வொரு வகையிலே ஒவ்வொரு விதமான பார்வை இருக்கும். ஆகவே பாதையை சுயமாக அமைப்பதோடு அந்த பாதையிலே உங்களுடைய பார்வையிலே பயணிக்க வேண்டும். இன்னுமொருடைய பார்வையிலேயோ அல்லது இன்னுமொருடைய துணையிலேயோ அல்லது ஒளியினுடைய துணையிலோ நீங்கள் பயணிக்கின்ற போது உங்களுடைய பாதையும் அங்கே பிழையான வழியை நோக்கி கொண்டு செல்லும். உங்களுடைய வாழ்க்கை முறை என்பதும் ஒரு சிக்கலான, தடல்புடலான, ஒரு அந்தரங்கத்தின் அடிப்படையிலே இருக்கின்ற ஒரு பதட்டமான, மன அழுத்தம் கொண்ட ஒரு வாழ்க்கை முறையாக அமைந்துவிடும். ஆகவே பாதை என்பதும் சுயமாக அமைக்கப்பட்டு அந்த பாதையிலே யார் பயணித்தாலும் அது உங்களுடைய பார்வையில் இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற வேளையிலே நீங்கள் இந்த உலகத்திலே வெற்றி பெற்ற மனிதனாக ஆரோக்கியமாக வாழ்ந்து ஆரோக்கியமான மரணத்தை தழுவிக்கொள்கிறோம். நாம் அதாவது இந்த உலகத்திலே பிறக்கின்ற போது மரணம் என்பது தீர்மானிக்கப்படுகிறது. மரணம் வருகின்ற போது நாம் அதை மகிழ்வாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுது வருகின்றதோ நாம் வாழ்கின்ற வாழ்க்கை என்பது இந்த நீர்க்குமிழி போன்றது. அதாவது உடனடியாக தோன்றும், உடனடியாக இல்லாமல் போகலாம். ஆகவே நாம் மரணத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருப்பதற்காக இந்த பாதையின் சுயமாக அமைத்துக் கொண்டு பார்வை என்ற அடிப்படையிலே எங்களுடைய வாழ்க்கை முறையின், எங்களுடைய பார்வையின் அடிப்படையிலே செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த 73வது மாத நற்சிந்தனை நிறைவு செய்து மீண்டும் ஒரு சிந்தனையில் சந்திக்கின்றேன். அன்புடன் விடைபெறுகின்றேன். நன்றி. புயல் நேசன். நன்றி. வணக்கம்.